குட்டி பையன் பயங்கரமா அழுதுகிட்டு வரான். அவன் கை காலெல்லாம் ரத்தமா இருக்கும். அதை பார்த்துட்டு சரி நீ தான் இதை பண்ணியிருக்க, நீ சொன்னது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு பழிய தூக்கி அந்த ஹீரோ மேல போட்டுட்டு அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹீரோ அந்த காரிடர் ஃபுல்லா சைக்கோத்தனமா சுத்திக்கிட்டே இருப்பான். சைட்ல ஒரு பாரை பார்ப்பான். அந்த பாருக்குள்ள போவான். அந்த பார்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா இவனுக்கு சடனா அங்க ஒரு பார் டெண்டர் இவனை வந்து கிரீட் பண்ற மாதிரி இல்லூஷன் வரும். அந்த பார் டெண்டர் உடனே சார் உங்களுக்கு என்ன சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவன்ட்ட கேட்பாரு. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நான் என் பையனை அடிக்கவே இல்லை, ஆனா என் ஒய்ஃப் வந்து என் பையனை நான் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி என் மேல பழிய தூக்கி போட்டுட்டா, எனக்கு வெறும் கனவு தான் வந்தது அப்படின்னு சொல்றான். அவன் ஒய்ஃப் வந்து தேடி கையில பேட்டை தூக்கிட்டு ஓடி வரா. ஓடி வந்துட்டு நான் வந்து பயங்கரமா ஒரு பொம்பளைய வந்து ரூம் நம்பர் 237ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட சொல்றான். அதுக்கு அவன் வந்து இல்ல அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சைக்கோத்தனமா பேசுறான். இதுக்கப்புறம் அந்த குக்குக்கு வந்து ஒரு இல்யூஷன் தெரியுது. அதாவது அந்த ரூம் நம்பர் 237 திறந்திருக்க மாதிரியும் அந்த ரூமுக்குள்ள போனதுல இருந்து அந்த குட்டி பையன் ஒரு மாதிரி ஆன மாதிரியும் அவனுக்கு ஒரு இல்யூஷன் தெரியுது அந்த குக்குக்கு. அந்த குக்கு உடனே அங்க இருக்கிற ஹோட்டலுக்கு ட்ரை பண்ணும்போது அவருக்கு லைன் கிடைக்காது. உடனே அவர் அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவாரு. உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார், நான் வந்து கால் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு ஹீரோ போயிடுவான். அந்த ரூம் நம்பர் 237 அந்த ரூமுக்குள்ள பாத்டப்ல ஒரு லேடி குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவனும் ஒரு மாதிரி ஆகி அந்த லேடியை போய் கட்டி பிடிப்பான். உடனே அந்த லேடி வந்து ஒரு கிளவியா மாறி இவனை துரத்துவாங்க. இவன் உடனே அந்த ரூமை போட்டுட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த ரூமுக்குள்ள யாரும் இல்ல, நீ யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுவான்.